ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுங்கள். அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டுமே. அடுத்தவர் வலி அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கு காரணமாக இருக்க மாட்டான். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும். நல்ல முறையில் முடியவில்லை என்றால் தோற்றுவிட்டோம் என்று பொருளல்ல. சவால்கள் இன்னும் முடியவில்லை என்றே பொருள். உன் தோழனை அளவாக நம்பு. ஒரு நாள் அவன் உன் எதிரியாகலாம். உன் பகைவனை அளவோடு வெறு. அவன் ஒரு நாள் உனக்கு தோழனாக மாறலாம். தன்னைத்தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டும் என மனதில் ஆசை கொள்கிறான். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண். அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்பதில்லை. உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. பெருமையோ இகழ்ச்சியோ தானாக வருவதில்லை. உங்கள் கடமையை செய்யுங்கள். எல்லாமே அதில்தான் அடங்கியிருக்கிறது. பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதீர்கள். அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும்போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமே. கடல் பெரியதுதான். ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை. நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும். கெட்டவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாக மாறிவிடும். முன்னோக்கி செல்லும்போது கனிவாய் இரு. ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்ததை வைத்து பொறுமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில்.
நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் அதுவே நிரந்தரம். அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.